வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் உடைய யார்டு. நான் வந்து ஒரு 2-3 மாதமாக செகண்ட்ஸில் கார் தொலாவிட்டு இருந்தேன். அது சம்மந்தமாக வீடியோக்கெல்லாம் கூட போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இங்கே ஒன்றும் லோக்கலில் செட் ஆகலை. கோயம்புத்தூர்லேயுமே பார்த்தேங்க. அது போக வந்து இந்த இடத்துல வந்து நிறைய கார்கள் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்து ஏலம் விடுவாங்க. அதில் வந்து நம்மளுக்கு எந்த கார் வேணுங்கிறத பார்த்து சூஸ் பண்ணி அந்த ஏலம் விடும்போது நம்ம ஏலம் கூறலாம். ஸோ அந்த தொகை வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் பட்சத்தில் நாம் அந்த காரை வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாங்க. இது எங்கே என்ன விஷயம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். முழுமையாக தெரிஞ்சுக்காமல் நீங்கள் போயிட்டாலும் அதில் நிறையா சிக்கல் இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதல்ல என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்களோட யார்டு. அப்படின்னா அவங்கக்கிட்ட ஃபைனான்ஸில் வந்து லோன் வாங்கி 2 வீலர் 4 வீலர்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா கஸ்டமர்ஸ். அதை வந்து ரீபே பண்ண முடியாமல் கஸ்டமர்கிட்ட இருந்து சீஸ் பண்ணி கொண்டாந்து இந்த இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வண்டிகள் இருக்கும். 4 வீலர்ஸ் காரே பார்த்தீங்கன்னா ஒரு 800-900 கார் இருக்கும். லாரி, ஜேசிபி எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வேணுங்கிற காரை வந்து பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி ஏலத்தில் எடுக்கலாம். முதல்ல நீங்கள் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டோக்கன் இவங்ககிட்ட பே பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகணும், என்ட்ரி அந்த ஆக்ஷனில் கலந்துக்கணும்னா 20,000 நம்ம வந்து கட்டணுங்க. இப்போ இன்கேஸ் ஏலமெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் எந்த காரும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ரிட்டன் அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ நாம் அந்த அமௌண்ட்டை தான் இப்போ பே பண்ணிருக்கோம். என் நண்பர் மாலிக் அவர் தான் வந்து நமக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ நம்ம அந்த 20,000 பே பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு புக்லெட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு இன்றைக்கி கொடுத்த நம்பர் வந்து 183. ஸோ இதை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கணும். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு அருண் மாலிக் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் 4 வீலரில். கார் வந்து எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். கிட்டத்தட்ட கார்லேயே அப்படியே அந்த நாடி நரம்பு ரத்தம் சதையிலெல்லாம் காரை பற்றி ஊறி போன ஒரு ஆள். அதனால் அவருக்கு வந்து நம்ம கண்ணை மூடிட்டு அவர் சொல்கிறத கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வந்து ஒரு 8-9 வருஷம் கார் வச்சுருந்தேன். கார் ரெகுலராக ஓட்டுற ஒரு ஆள். அந்த அனுபவம், அந்த ஒரு நாலேஜ் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து எடுக்கலாங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி யார்டில் ஏலத்தில் நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும் அந்த வேலையை செய்யணும். அப்படி இல்லைன்னா நாம் வந்து ஒரு கன்சல்டன்சிலையோ தெரிஞ்சவங்ககிட்டயோ சொந்தக்காரர்கிட்டையோ ஒரு 10-20 எச்சா போனாலும் பரவாயில்லன்னு வாங்கிக்கணும். ஏன்னா இந்த நாலேஜ் இல்லாமல் நாம் செஞ்சோம்னா இது ஏமாற்ற மாட்டாங்க. பட் நம்ம அதை செய்யும் பட்சத்தில் நமக்கு வந்து அது நிறையா லாஸோ இல்லை ஒரு மென்டல் ப்ரெஷரோ தேவையில்லாத டென்ஷனோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தேங்க, இன்றைக்கி என்னென்ன காரெல்லாம் ஏலம் விடுறாங்களோ அதெல்லாம் இந்த மாதிரி கார் மேலே எல்லோ கலரில் ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அந்த காரெல்லாம் நீங்கள் போயிட்டு ஏலத்துக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். நாங்கள் வந்து ஒரு 9:30க்கு யார்டுக்கு வந்துவிட்டோம். இந்த யார்டு வந்து அவினாசியில் இருக்குது. திருப்பூர்லேருந்து போனீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டரில் அவினாசி வரும். அவினாசியில் இறங்கி அவினாசிலேருந்து ஈரோடு போகிற ரோட்டில் அவினாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த யார்டு வந்து இருக்குங்க. பெரிய ஒரு 25-30 ஏக்கரால் போட்டு வச்சுருக்குறாங்க. கடல் மாதிரி வண்டி குமிஞ்சு கிடக்கு. எல்லா மாடல் வண்டிகளும் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சிடெண்ட்டில் அடிபட்ட வண்டியிலேருந்து 3 மாதத்துக்கு முன்னாடி புதுசாக வாங்கி டியூ கட்ட முடியாமல் சீஸ் பண்ணிட்டு வந்த வண்டி, உள்ளுக்குள்ளே சீட்டு கவரில் வந்து அந்த ஜெரி பேப்பரே பிரிக்காமல் இருக்கும், அந்த வண்டியும் பார்க்கலாம். ஹேட்ச்பேக்கு, செடானு, எஸ்யூவி, என்ன மாடல் கார் வேணுமோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மினிமம் 20 கார் இருக்கும். மாடல் வைஸாக, இயர் வைஸாக இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ ஏலம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இங்கே என்னென்ன கார் இருக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் தோதாக இருக்குங்கிறத ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 11 o'clock 11:30க்கு அங்கே வந்து ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போய் அந்த ஹாலில் உட்காந்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த நம்பர் போட்ட காருகள்லாம் அங்கே வந்து ரேம்பிங் வரும். ரேம்ப் அப்படின்னா இந்த மாடல் ஃபேஷன் ஷோ நடக்கும் இல்லைங்களா, அந்த மாடல் அலைகள்லாம் ரேம்ப் வாக் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்டேஜ் மேலே நடந்து வருவாங்களா, அந்த மாதிரி இதில் நம்பர் ஒட்டின காரெல்லாம் அந்த இடத்துல அங்கே ஆக்ஷன் நடக்கிற இடத்துல ஒரு ரேம்ப் இருக்குது. அதில் வந்து நின்று முன்னாடி பின்னாடி வரும். ஆக்ஷன் ரேட் வந்து பிகினிங் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த ரேட்லேருந்து ஏலத்தொகையை கூறிக்கிட்டே போகலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடல் கார் வரும்.
இந்த காரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1 lakh அப்படின்னா 1,02,000 1,05,000ன்னு நீங்கள் கூறிக்கிட்டே போகலாம். அதில் கட்டுப்படியாகி வரும் பட்சத்தில் நீங்கள் 3 தடவை சொல்லிட்டீங்க, உங்களோட ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா 20,000 ரூபா நீங்கள் அட்வான்ஸ் கட்டியிருப்பீங்க. அதிலேருந்து கழிச்சிட்டு மிச்சத்தொகையை கட்டி நீங்கள் காரை ரிலீஸ் பண்ணி உங்கள் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து க்ளீனாக இருக்கும். ஆனால் ஏஸ் இட் இஸ் என்ன கண்டிஷனோ அப்படியே தான் நீங்கள் எடுக்கணும். அதாவது இவங்க எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. சீஸ் பண்ணிட்டு வரும்போது என்ன கண்டிஷனில் இருக்கோ அந்த கண்டிஷனில் அப்படியே இருக்கும். ரன்னிங்கில் இருக்கும். அந்த ரன்னிங்கில் இருக்கையில் நீங்கள் அதை போய் பார்த்து கஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஓகே, இது அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்து, இதை எடுத்தால் நாம் இந்த வேலையெல்லாம் செய்யலாங்கிறத அந்த விஷயத்த கணிக்கிறதுல நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம். மெயினாக இங்கே வந்து வர்றவங்க மேக்ஸிமம் டீலர்ஸாக தான் வருவாங்க. எனக்கு என்னோடய நண்பருடைய துணை, என்னுடைய நாலேஜ். ஸோ நாங்கள் 2 பேருமே அதில் ஓரளவுக்கு என் ஃப்ரெண்டுக்கு நல்ல நாலேஜ், எனக்கு ஓரளவுக்கு. அதனால் தைரியமாக போய் எடுத்துடலான்ட்டு வந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் 2 வீலரு, ஆட்டோ, லாரி, ஜேசிபி, டிராக்டரு எல்லாமே இருக்குங்க. ஒரு மினி பஸ்ஸு, இங்கே இல்லாத வண்டி வாகனமே கிடையாதுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு 5 லட்ச ரூபா கேஷ் வச்சுருக்கிறீங்க, புதுசாக ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா இங்கே ஒரு தடவை ஆக்ஷனில் வந்து கலந்துக்கிட்டு ஒரு 50,000 75,000 3 மாதம் எடுத்து 3 மாதம் ஆன வண்டியெல்லாம் கூட வரும். புத்தம் புதுசாக இருக்குது. நமக்கு 75,000 லாபம், 50,000 லாபம்னாலும் நம்மளுக்கு அது பெரிய லாபம் தானுங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி ஸ்ரீராம் ஃபைனான்ஸுடைய யார்டு பார்த்தீங்கன்னா அவினாசியில் ஒன்று இருக்குது, திருப்பூர் கிட்ட, கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது, திண்டுக்கல்லையும் ஒன்று இருக்குங்க நமக்கு பக்கத்தில். ஸோ எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு அங்கே திருப்பூர் ஏரியாங்கிறதுனால நான் இங்கே வந்து எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணி இங்கே வந்துட்டேன். கடல் மாதிரி இருக்குதுங்க. உள்ளே போனோம்னா நம்மளுக்கு மனசு மாதிரி ஒரு பட்ஜெட் வச்சுட்டு போனோம்னா அதுலேருந்து 3 மடங்கு பட்ஜெட்டுக்கு காரை மோதி பார்த்துடலான்னு தோணும். அவ்வளவு கார்கள் இருக்குது. நான் வந்து 1லேருந்து 1.5 என்னுடைய பட்ஜெட் அப்படின்ட்டு வந்து நான் போனேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஹால், ஆக்ஷன் நடக்கிற ஹாலு. இங்கே இருக்கிற எல்லா ப்ராசஸுமே இங்கே ஸ்டிக்கரில் ஒட்டியிருப்பாங்க. எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்கும். அது போக ஏதாவது டவுட்னா நீங்கள் ஆஃபீஸ் ரூமில் கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்ம 20,000 ரூபா கட்டுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மாதிரி ஒரு 150 ரூபா 200 ரூபா ஒரு அது மட்டும் பிடிச்சிக்குவாங்க. நீங்கள் ஆக்ஷனில் எதுவுமே எடுக்கல அப்படின்னா ரிட்டர்ன் வந்து அதுக்கான ரெசிப்டை கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை கேஷாக கட்டினீங்கன்னா கேஷாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி காரை எடுக்கும்போது அந்த ஃபண்டை அட்வான்ஸ் அமௌண்ட்டை கழிச்சுக்குவாங்க. அக்கௌண்ட்டில் பே பண்ணிங்கன்னா ரீஃபண்டு அக்கௌண்ட்டுக்கே வந்துடுங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக லீகலாக நடக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஆக்ஷனில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச காரை நீங்கள் வந்து எடுக்கலாம். முக்கியமாக அதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காரியத்தில் வந்து இறங்கி செய்யணும். இது வந்து இந்த டிஸ்க்ளைமராக நான் சொல்லிடுறேன். நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இங்கே ஆக்ஷனில் வந்து உட்காந்தோன்னே அந்த ஒரு புக்லெட்டு காட்டினேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஒரு டோக்கன் நம்பர் போட்டு நம்ம கொடுத்தாங்கல்ல 183. நான் அந்த புக்கில் வந்து இன்றைக்கி இந்த ரேம்பில் வரக்கூடிய எல்லா காரோட டீட்டெயில், எத்தனை ஓனர், என்ன மாடல், எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அந்த ரேட்டை வந்து இவங்க பிட் பண்ணுற ரேட்லேருந்து நீங்கள் வந்து ஏலம் கூறிக்கிட்டே வரலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த ரேட் ஒத்து வந்து அவங்களுக்கு வந்ததுன்னா நாம் அதை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நாம் இன்றைக்கி இந்த ஏலத்தில் எடுத்த கார் வந்து ஹுண்டாய் அசன்ட் 2009 வருஷம் மாடல். இந்த புக்லெட் இப்படி கையில் வச்சுக்கணும். ரேம்பில் வர்ற வண்டியை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அந்த வண்டி தான் மாடல் என்ன நம்பர்னு சொல்லுவாங்க. இதில் அந்த நம்பரை பார்த்துட்டு டக்குன்னு அந்த ஓனரு அந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாங்க. நீட்டாக இருக்கும். உங்களுக்கு உள்ளே போனீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் எப்படி போகுதுன்னே தெரியாது. நல்ல தெளிவான ஆட்களோடு போங்க. நாம் ஆக்ஷனில் வந்து என்ன வண்டிங்கிறத முதல்லையே பிளான் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி அந்த வண்டியை ஆக்ஷனில் ஹுண்டாய் அசன்ட் வந்து எடுத்தாச்சு, புக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான அமௌண்ட்டை தான் வந்து இப்போ கவுண்டரில் கட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதாங்க நம்ம காரு. வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, எப்படியெல்லாம் போய் இந்த கார் வந்து நம்ம எடுத்தோம். இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸுடைய இந்த யார்டுக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் முழுமையாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உள்ளே போன உடனே நீங்கள் அந்த அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு புக்லெட் கொடுத்துருவாங்க. இதில் தான் வந்து கார்ஸுடைய டீட்டெயில்ஸ், அன்னைக்கு அந்த ரேம்பில் வர்றது, ஆக்ஷனில் வரக்கூடிய எல்லா காரோட டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களோட ஆக்ஷனை வந்து பிட் பண்ணலாம், ஏலம் கூறலாம். ஸோ இது வந்து உங்களுடைய நம்பர், டோக்கன் நம்பர், நீங்கள் கட்டுற பணத்துக்கான டோக்கன் நம்பர். ஸோ இந்த நம்பரில் தான் நீங்கள் பண்ணக்கூடிய பிட்டு வந்து அங்கே கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் உங்களோட பிட்டு வந்து ஃபைனல் ஆயிடுச்சுன்னா இதை கொண்டு போய் நீங்கள் கவுண்டரில் கட்டி என்ன நீங்கள் ஏலத்தொகையோ அதை கட்டி நீங்கள் காரை வந்து வெளியே எடுத்து வந்துடலாங்க.
இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து செகண்ட்ஸ்ல நீங்க போய் வாங்கணும். இப்ப நான் வாங்கின மாதிரி போகணும் அப்படின்னா முக்கியமா நீங்க வந்து 2 விஷயங்களை வந்து மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கணும். இந்த வீடியோ எதுக்குன்னா செகண்ட்ஸ் வாங்குறவங்க எல்லாம் இங்க போய் வாங்குங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல. நான் போய் வாங்கினா அதை ஒரு விளாகா எடுத்து போடுறேன். ஸோ அந்த 2 முக்கியமான விஷயம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க. அதாவது வந்து நீங்க உங்க லைஃப்ல முறையா ஒரு கார் வாங்குறீங்க, இல்ல ஓட்டி பழகிறதுக்கு சும்மா ஒரு ரஃப் யூஸ்க்கு லோக்கல் அந்த மாதிரி ஒரு யூசேஜுக்கு ஒரு செகண்ட்ஸ்ல முறையா நான் ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா நீங்க இந்த இதுக்குள்ள போய் உங்களுக்கு கண்டிப்பா விஷயமெல்லாம் பத்தாது, அந்த நாலேஜே இருக்காது. ஸோ நீங்க இங்க போய் அதெல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்றதுங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏலத்துல போய் எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு அது தோது இல்லாத விஷயம். நீங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொந்த பந்தத்திலயோ தெரிஞ்சவங்க மூலியமாவோ டீலர்ஷிப் கன்சல்டன்சின்னு ஏதோ ஒரு பக்கம் போய் நீங்க எடுத்துக்கிறது உங்களுக்கு சாலச் சிறந்தது. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நல்ல கார் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது மட்டும் பத்தாது, காரை பத்தி நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்க நீங்க இந்த யார்டுல போய் ஆக்ஷன்ல பிட் பண்ணி காரை வந்து வாங்கலாங்க. இன்னொரு கேட்டகரி யார் அப்படின்னா புது கார் வாங்குற ஐடியா இருக்கு, ஆனா கொஞ்சம் கம்மியா கிடைச்சா எனக்கு போதும், ஒரு 50 ரூபா 75 ரூபா ₹1. இப்போ ஒரு புது கார் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு ஸ்விஃப்ட் நான் வாங்கணும்னு ஐடியால இருக்கேன். ஆன் ரோடு 8 லட்சம் வருது, எங்கிட்ட ரெடி கேஷா 7 லட்சம் ரூபா இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்க போய் எங்கேயாவது யார்டுகள்ல ஸ்ரீராம் மாதிரியே நிறைய இருக்கும், அங்க போய் நீங்க வாங்கும்போது என்னன்னா உங்களுக்கு கம்பல்சரி இந்த 6 மாசம் 5 மாசம் யூஸ் பண்ண வண்டி 6 மாசம் யூஸ் பண்ண வண்டி எல்லாம் சீஸ் பண்ணி கொண்டாந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வாங்கும்போது உண்மையிலேயே ஒருத்தர் 1 லட்சம் ரூபா 75,000 ரூபா வித்தின் 4 மந்த் 5 மந்த் வெறும் 10,000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஓடின வண்டி எல்லாம் இப்ப நான் கலந்துட்டு இந்த ஆக்ஷன்ல வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சீட்டு கவரே வந்து அந்த பிளாஸ்டிக்ல பிரிக்காம இருக்கும். ஸோ அப்படி கையில காசு இருக்கு நான் போய் வாங்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இதுல போய் வாங்கலாம். புத்தம்புது கார்கள்லாம் அங்க இருக்கு, நல்ல அருமையான கார் வரும். ஸோ போய் நீங்க அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இதை பார்த்துட்டு ஒரு எந்துவாய் நாங்களும் கிளம்புறோம் போய் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாம இது சாத்தியமே இல்லை. நான் இந்த காரை வந்து ஆக்ஷன்ல எவ்வளவுக்கு எடுத்தேன் அப்படின்னா 60,000 ரூபாய்க்கு எடுத்தேங்க. அதாவது 2009 மாடல், 2 ஓனரு. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கிளியரா தான் இருந்தது. வண்டி பத்தி எல்லா ஹிஸ்டரியும் எங்களுக்கு தெரிஞ்சது, என்ன கண்டிஷன்ல இருந்தது அப்படிங்கறத முழுக்க எங்களுக்கு தெரிஞ்சனால நான் வந்து எடுத்தேன். எங்களுக்குன்னா நான் என்னோட ஃப்ரெண்டும், எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கார் வச்சிருந்தேன் ஓட்டுனேன். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, கார் டீலிங்கு கார் டிரைவிங்கு அதே மாதிரி கார் ஒர்க் ஷாப்பு அது எல்லாமே வந்து அவருக்கு அக்குப்படி. ஸோ எங்க 2 பேர்த்துடைய நாலேஜ் வச்சுமே நாங்க போய் இந்த காரை வந்து எடுத்து ஒரு 20-25 நாள் வந்து ஒர்க் ஷாப்ல போட்டு வேலை செஞ்சோம். 60,000 ரூபாய்க்கு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய்க்கு பக்கம் நம்ம வேலை செஞ்சாச்சு. இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனா இருக்கலாம். ஆனா இதோடைய மார்க்கெட் வேல்யூ என்ன, இதுல இருக்கிற ஒரு நட்டு போல்ட் பத்தின ஒரு மதிப்பீடு உங்களுக்கு தெரியாம அதை நம்ம செய்யக்கூடாது. திடீர்னு நம்ம விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாலுமே இதை வந்து கண்டிப்பா லாஸ் ஆகாம நம்ம விற்கிறதுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தான் இதை வந்து இந்த வேலையில நம்ம இறங்கணும். ஸோ எனக்கு அந்த நாலேஜ் இருந்தது, என் கூட சப்போர்ட் இருந்தாங்க. அப்படியான ஒரு ஆள் உங்க கூட இருந்தா நீங்க இந்த மாதிரி ஆக்ஷன்ல போய் தாராளமாக எடுங்க. இது வந்து ஒரு டிஸ்கிளைமராகவே நான் சொல்லிடுறேன். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நம்ம ஊர்லயே இருக்கிற நீங்க முறையா செகண்ட்ஸ்ல போகும்போது நம்ம ஊர்ல இருக்கிற டீலிங் ஆபீஸ் கன்சல்டன்சி தெரிஞ்சவங்க கிட்டயே போய் ஒரு 5-10 எச்சா போனாலும் எடுத்தா நமக்கு சிக்கல் இருக்காதுங்க, தலைவலி இல்லாம இருக்கலாம். இல்லாட்டி நீங்க இந்த ஒர்க் ஷாப் ஸ்பேர் இதெல்லாம் தொலாகிறதுக்குள்ளேயே நமக்கு டக்கு வேற வந்து போகும். ஸோ அதனால முறையா எடுக்கிறவங்க கார் வாங்குறவங்க இதை வந்து தவிர்த்துக்கலாம். இப்ப இதுல என்ன நமக்கு லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இத ஒரு பார்ட்டி கிட்ட இருந்தோ இல்ல ஒரு டீலிங் ஆபீஸ்ல இருந்தோ எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு இதுல எடுக்கிறதின் மூலியமாக ஒரு 30,000-40,000 ரூபாய்க்கு பக்கம் நமக்கு ஒரு லாபம். அவ்வளவு. அதே மாதிரி இந்த ஆக்ஷனுக்கு வந்து கலந்துக்கிறதுல 90% பேர் வந்து டீலர்ஸா தான் இருப்பாங்க, வாங்கி விற்கிறவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த நுணுக்கங்க தெரியும். நம்மள மாதிரி யூஸ் பண்றதுக்காக வாங்குற ஆட்கள் குறைவு. அதே மாதிரி ஏமாந்து போய் அங்க ஏதாவது ஏதோ ஒரு காரை வாங்க போய் வேற ஒரு கார் ரேம்ப்ல வரும்போது பார்த்து இதுக்கு பிட் பண்றேன்னு சொல்லி ஆர்வ கோளாறு கையை தூக்கிட்டீங்கனால அதுக்கு காசு கட்டி ஆகணும். கார் மட்டும் இல்லைங்க, லாரி, ஆட்டோ, 2 வீலரு
ஜேசிபி கொண்டு அங்கே சீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு 1500 2000 வண்டிக்கு பக்கம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அவினாசியில் இருக்கிற ஸ்ரீராம் ஃபைனான்ஸை நேரில் போய் பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கும். ஸோ நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க, கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா போங்க. நைஸ். ஸோ நம்ம வெற்றிகரமாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ பார்ப்போம், நம்ம நண்பர்களுக்கு தேவைப்பட்டதுன்னு அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போகலாம். இதை பற்றின வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.